பார்த்ததுமே மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். உடம்பெல்லாம் அனலா கொதிச்சது. இதுதான் பெணாத்தினேன். அதனாலதான் டாக்டர் கூட்டு வந்தேன். எனக்கு என்னாச்சு டாக்டர்? ப்ளீஸ் டெல் மீ. பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்லம்மா, நான் இருக்கேன் இல்ல. முதல்ல இந்த டீ குடிமா. டீயா? ஆமா, உனக்கு என்னாச்சு தீபா? ஹெல்ப் மீ சேவ் மீன்னு தூக்கத்துல எதுக்காக அப்படி கத்துன? ப்ளீஸ் டாக்டர், என்ன எதுவுமே கேட்காதீங்க. கேட்காதீங்கன்னா உன் மனசுல பயம் இருக்கு, அது சொல்றதுக்கு தயங்குற நீ. பயம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. ப்ளீஸ் டாக்டர். எனக்கு தெரியுமா, நீ எதையோ பார்த்து பயந்துருக்க. அதை இப்ப என்கிட்ட சொல்றதுக்கும் பயந்து நடுங்கிட்டு இருக்க. இப்படி மனசுக்குள்ளே போட்டு பூட்டி வச்சிருந்தேன்னா பாரம் அதிகமாகி உன்னை படுத்த படுக்கை ஆக்கிறோம். யார்கிட்டயாவது சொன்னேன்னா மனசுல இருக்க டென்ஷன் குறைஞ்சிருமா? என்ன நடந்துச்சுன்னு என்கிட்டயாவது சொல்லுமா? உண்மையை சொல்றேன் டாக்டர், சொல்றேன். நேற்று ராத்திரி காந்தி மண்டபத்துக்கு பக்கத்துல ஆட்டோக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அங்க ஒரு மாடம் நடந்தது. ரொம்ப கொடூரமான மாடம். அதை மறக்கவே முடியாது. என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமா சார், நேற்று ராத்திரி நான் அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தப்ப அவர் ரொம்ப பயந்து போயிருந்தா. ஏன்னு கேட்டா அவர் கொலையை பார்த்தாலாம். எங்க பார்த்தாலாம்? காந்தி மண்டபத்துக்கு பக்கத்துல நடு ரோட்ல. அப்படின்னா அந்த பொண்ணு அன்னைக்கு ராத்திரி நடந்த கொலையை கண்ணால பார்த்திருக்கான்னு நினைக்கிறேன். இப்ப அந்த பொண்ணு எங்க இருக்கா? அந்த பொண்ணு ஒர்க்கிங் விமன்ஸ் ஹாஸ்டல்ல இருக்கிறா. பேரு தீபா. என் பேச்ச நம்புங்க சார், நான் எதையுமே பார்க்கல, எனக்கு எதுவுமே தெரியாது. மிஸ் தீபா, தப்பு பண்றதை விட தப்பு மறைக்கிறது பெரிய குற்றம், தெரியுமா உனக்கு? இப்ப என் கண்ணோட்டத்துல நீ கூட பெரிய தப்பு பண்ணிருக்க. கொலையை பார்த்த நீ போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணல. சார், நான் யாருமே இல்லாத ஒரு அனாதை. ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. மர்டர் கேஸ்ல சாட்சி சொல்றதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கோர்ட்டு கேஸ் அலைஞ்சுக்கிட்டு இருந்தா இருக்கிற உத்தியோகமும் போயிடும். அப்போ உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் எனக்கு துணையா இருந்து என்ன காப்பாத்துமா சார்? இல்லையே. உன் உத்தியோகம் போயிடுன்ற பயத்துல இவ்வளவு பெரிய கொலையை மறைக்க பாக்குற உனக்கு மனசாட்சி இல்ல? உங்களுக்கும் தெரியும் இல்ல சார், இந்த சிட்டியில கவர்மெண்ட் ரவுடிங்க கைக்குள்ள இருக்கு. அவங்க அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க எதிர்த்துக்கிட்டே என் உயிரை பணைய வச்சு எப்படி சார் என்ன சாட்சி சொல்ல சொல்றீங்க? உன் உயிர் விலை மதிப்பு இல்லாததான். ஆனா அதை விட உண்மை விலை உயர்ந்தது. அந்த ரவுடிஸுக்கு பயந்து உண்மை மறைக்காத. என்னைக்கோ ஒரு நாள் இந்த சிட்டியை மட்டுமில்ல, இந்த தேசத்தை நாசமாக்க போறாங்க. பார், அந்த ரவுடிங்க உன் கண்ணு முன்னாடி உனக்கு வேண்டியப்பட்டவங்களை கொன்னா நீ பார்த்துட்டு சும்மா இருப்பியா? போலீஸ் ஸ்டேஷன் போக மாட்டியா? அவங்கள சட்டத்துக்கு ஒப்படைக்க மாட்டியா? சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் நியாயம் கேட்க மாட்டியா? அந்த கொலைகாரங்களை எதிர்த்து நீ போராட மாட்டியா? நீங்க சொல்றதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் சார். கண்டிப்பா நான் சாட்சி சொல்றேன். ஆனா அவங்க என்ன உயிரோட விட மாட்டாங்க. தீபா, உன் உயிரை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு. பட் நீ என்னோட கோஆபரேட் பண்ணிதான் ஆகணும். நீ என் கூட ஒத்துழைக்கலன்னா இந்த கேஸை நான் ஒன்றும் பண்ண முடியாது. ப்ளீஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. இந்த ஃபைல்ல அத்தனை குற்றவாளி படம் இருக்கு. விஜய் கொன்னவன் இதுல இருக்கானா பாரு. தீபா, உன் உயிருக்கு எந்த ஆபத்து வராது, நான் பாத்துக்கிறேன். இவங்கள யாரும் இல்ல. தீபா, இந்த மர்டர் கேஸ்ல முக்கியமான சாட்சி நீ ஒருத்தி தான். எப்பவாவது கொலைகாரங்களை அடையாளம் காட்ட உன்னை போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டா நீ வரணும். சரி.
பிரதர், அந்த கமிஷனர் கண்ணபிரானுக்கு இப்போ சாட்சிங்க கூட கிடைச்சிருக்கு. நம்ம கையில விளங்க மாட்டாம அவன் தூங்க மாட்டான். நான் கொலை பண்ணதை தீபா பார்த்தது, அது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. மேலும் நம்ம அதுக்கு நாளைக்கு சட்டத்தோட கண்ணன் தப்பிக்க முடியாது. அந்த கமிஷனர் நம்மள ஆப்படிக்காம விட மாட்டான். நீ ஒரு வார்த்தை சொல்ல, தீபாவை நான் தீத்துறேன். நரசிம்மா, சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீ தேவையில்லாம மண்டையை போட்டு உடைச்சுக்கிற. யார் தலையத்தை எப்படி மாத்தி எழுதணும்னு எனக்கு தெரியும். வா. வேண்டா சாவுகிறாக்கி, மாட்டு வண்டி ஓட்டினா கார் ஓட்டினா இப்படிதான். அரே பகவான், என்னாச்சு? கார் டேஷ்போர்ட்ல டேப்லெட் கொஞ்சம் எடுத்துக்கொடு, எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ப்ளீஸ் சீக்கிரம் சீக்கிரம். பகவான், என்னாச்சு? பாவம் சேட்டுக்கு நின்று வேலையை துடிச்சிட்டு இருக்காருமா. டேப்லெட் டேப்லெட் ப்ளீஸ் சீக்கிரம் சீக்கிரம். அரே அரே ஜல்தி டேப்லெட் டேப்லெட் கொடு. டேப்லெட் இல்ல சேட்டு, வாயில போடு. ஐயோ டேப்லெட் இல்ல, பக்கத்துல ஹாஸ்பிட்டல் இருக்கு, கொண்டு போய் என்ன சேர்த்துருங்க. எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ப்ளீஸ் ப்ளீஸ் ஹாஸ்பிட்டல் போகணும்டாருமா. ஹாஸ்பிட்டலுக்கா? ஆமாமா, இதோட பொட்டுன்னு போயிடும் போது உடனே போகணுமா. மேடம், உங்க டாக்டர் கூப்பிடுறாங்க. டாக்டர், இப்ப இவருக்கு எப்படி இருக்கு? இவர் இப்பயே வெளியே போயாகணும்னு ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறாரு. இவர் இருக்கிற நிலைமையில இப்ப படிக்க விட்டு இறங்கினா கூட அவர் உயிருக்கு ஆபத்தாயிடும். இந்த தேசத்துக்காக உயிரை போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன். நான் போயாகணும். உங்க டாக்டர் வெளியில போக கூடாதுன்னு சொல்றாங்க, நீங்க போகணும்னு துடிக்கிறீங்க. எங்க போகணும் சொல்லுங்க. நான் உடனே ஏர்போர்ட்டுக்கு போகணும். இந்த பிரீஃப் கேஸ ஹோம் மினிஸ்டர் கிட்ட கொடுக்கணும். அவ்வளவு அவசரமா பிரீஃப் கேஸ் கொடுக்கணும்னா நீங்க எங்க கிட்ட கொடுத்தனுப்புங்க. நான் பிரீஃப் கேஸ் எடுத்துக்கிட்டா? ஆமா, சாக போற உயிரை காப்பாத்தணும்னா நீங்க இந்த ஹெல்ப் பண்ணிதான் ஆகணும். முடிவு உங்க கையில தான் இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, தெய்வத மாதிரி வந்து என் உயிரை காப்பாத்தல. இந்த பிரீஃப் கேஸ ஏர்போர்ட்ல ஹோம் மினிஸ்டர் கொடுத்து இந்த தேசத்தை காப்பாத்துமா? அது என்ன அப்பா மாதிரி நினைச்சுக்கோ. என் பேரு ஹேமந்த் குமார். நான் ஹோம் மினிஸ்டரோட பிஏ. இந்த பிரீஃப் கேஸ்ல நம்ம தேசத்தோட பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கு. இத ஹோம் மினிஸ்டர் கிட்ட உடனடியா கொண்டு போய் சேர்த்தாகணும். உங்களை மாதிரி ஆளுங்க தேசத்துக்காக உயிரியை தியாகம் பண்ண தயாரா இருக்கும் போது நிச்சயமா நான் அதை ஹெல்ப் செய்யறேங்க. பிரீஃப் கேஸ் கொடுங்க, நான் கொடுத்துறேன். தேங்க்ஸ்மா, ரொம்ப தேங்க்ஸ். நான் போயிட்டு வரேன், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஹலோ இன்ஸ்பெக்டர், ஒரு பொண்ணு இன்னும் 15 நிமிஷத்துக்குள்ள ஏர்போர்ட்ல ஹோம் மினிஸ்டர் கொடுறதுக்காக பிரீஃப் கேஸ்ல பாம் செட் பண்ணி வந்துகிட்டு இருக்கா. உங்களால முடிஞ்சதுன்னா உங்க மினிஸ்டரை காப்பாத்திக்குங்க. ஹலோ, நீங்க யாரு? எங்கள் மாண்புமிகு மந்திரி எங்க போற? நான் ஹோம் மினிஸ்டர் அதெல்லாம் பார்க்க முடியாதுமா. பர்மிஷன் இல்லாமல ஹோம் மினிஸ்டர் பார்க்க முடியாது. போன்னு சொல்றல, மரியாதை போமா. சொன்னா கேளுமா. போமா. முடியாதுல, போ போ. இந்த பிரீஃப் கேஸ்
சார் இந்த பிரீஃப் கேஸை நான் ஹோம் மினிஸ்டருக்கு கொடுக்கணும் சார். நீங்களாவது கொண்டு போய் கொடுத்துருங்க சார். மகேஷ் நில்லு, மகேஷ் நில்லு, நில்லு மகேஷ், மகேஷ் நில்லு மகேஷ். என்னாச்சு? சார் ஒரு பொண்ணு பாம் வச்சு உங்களை கொலை பண்றதுக்கு பிளான் போட்டிருக்கு. அதுக்கு நம்ம செக்யூரிட்டி ஆஃபீஸர் மகேஷ் பலியாயிட்டார் சார். சார் நீங்க இன்ட்ரோடக்ஷன் கட்ட வரி சார் do what I say. எனக்கு எதுவுமே தெரியாது சார். இவர் என்ன கொண்டுடுவாரு சார். இவரு இவரு எனக்கு அந்த ரவுடிகளுக்கும் சம்மதம் இருக்குங்கிறாரு. அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது சார். சத்தியமா சொல்றேன், எனக்கு தெரியாது சார். என்ன நம்புங்க சார், என்ன காப்பாத்துங்க சார். இந்த பொண்ணு என் கண்ணு முன்னாடியே பாம்பு வச்ச சூட் கேஸ செக்யூரிட்டி ஆபீசர்ட்ட கொடுத்தது சார். அந்த ஆபீசர் நான் பாத்துட்டு இருக்க போய் பீஸ் பீஸ் ஆயிட்டாரு சார். ஆனா இந்த பொண்ணு ஹோம் மினிஸ்டர் கொலை பண்றதுக்காக அங்க வந்தது. நான் யாரையும் கொலை பண்றதுக்காக வரல. என்ன நம்புங்க சார். இதை யார் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்க, எனக்கு எதுவுமே புரியல சார். இந்த பொண்ணோட அழுகையை பார்த்து நீங்க இறக்கம் காட்டாதீங்க. நீங்க பர்மிஷன் கொடுத்தா. ஜஸ்ட் மினிட் அசோக். இந்த பார்த்திப்பா, அந்த பிரீஃப் கேஸ பத்தி, அதை உனக்கு கொடுத்தவங்களை பத்தி உனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லு. அப்பதான் நான் உனக்கு ஏதாவது உதவி பண்றதுக்கு முயற்சி பண்ண முடியும். சொல்றேன் சார், சொல்றேன். தீபா, நீ அந்த பிரீஃப் கேஸ் கொடுத்தவனை எனக்கு காட்ட முடியுமா? கண்டிப்பா சார். எங்க இருக்காங்க? நேஷனல் ஹாஸ்பிட்டல்ல. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், நேத்து நான் இந்த ரூம்ல ஹோம் மினிஸ்டரோட பிஏ ஹேமந்த் குமார் அட்மிட் பண்ணியிருந்தேன். அவர் எங்க? சாரி மேடம், இந்த பேஷண்ட் ஒரு மாசமா இதே பெட்ல தான் இருக்காங்க. கீழே கூட இறங்கல. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், நேத்து நான் ஹோம் மினிஸ்டரோட பிஏ ஹேமந்த் குமார இன்டென்சிவ் கேர்ல அட்மிட் பண்ணியிருந்தேன். அவர் இப்ப எந்த வார்டுல இருக்காரு? ப்ளீஸ் ஜஸ்ட் a minute. சாரி மேடம், நீங்க சொல்ற பேர்ல இந்த ஹாஸ்பிடல்ல யாருமே அட்மிட் ஆகல. இவங்க எல்லாரும் போய் சொல்றாங்க. நான் அவரை இந்த ஹாஸ்பிடல்ல தான் அட்மிட் பண்ணேன். அவர் தான் என்கிட்ட பிரீஃப் கேஸ் கொடுத்தாரு. அப்போ ஒரு லேடி டாக்டர் கூட பக்கத்துல இருந்தாங்க. இது சூழ்ச்சி நடக்குது. என்ன இதுல மாட்டி வைக்க பாக்குறாங்க. எனக்கு ஹோம் மினிஸ்டர் என்ன பிஏ ஹார்ட் பேஷண்ட் லேடி டாக்டர் ட்ரீட் பண்ணாங்க. நீ என்கிட்ட விளையாடுறியா? சட்டத்தோட கண்ணுல மண்ண தூரான்னு பாக்குறியா? இல்ல சார். ஆமா ஆடுறியா? அதையா சொல்ற கதை சார். இவர் புரியாம பேசுறாரு. ஓகே 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 இன்ஸ்பெக்டர், இவங்களை ஸ்டேஷன் கூப்பிட்டு வாங்க. எஸ் சார்.